அனைவருக்கும் வணக்கம். சிவந்த கண்கள், கூரிய நகங்கள், கோரை பற்கள் என்று விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் நின்று பார்ப்பவர்களை அஞ்சி நடுங்க செய்த அந்த ஒரு உருவம்தான் நரசிம்மர். மகாவிஷ்ணுவின் மிகவும் ஆக்ரோஷமான அவதாரமான நரசிம்ம பகவான் தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பாற்ற நொடியில் தோன்றி கொடிய அரக்கனான ஹிரண்யகசிபுவை கொன்ற வரைக்கும் தான் நம்மள பல பேருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு பிறகு நரசிம்ம பகவானுக்கு என்ன ஆனது, பிரகலாதனுக்கு என்ன ஆனது என்று நம்மள பல பேருக்குமே தெரிஞ்சிருக்காது. சில பேர் சொல்றாங்க சிவபெருமான் சரப அவதாரம் எடுத்து வந்து நரசிம்ம பகவானை கொன்றதாகவும் சில பேர் சொல்றாங்க. அதெல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்ற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக தெளிவாகவே புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்பு ஒரு காலத்துல வைகுண்டத்தோட வாயிற்காவலர்களா இருந்தவங்க தான் ஜெயா மற்றும் விஜயா. இவங்க இருவருமே சனாகதி முனிவர்கள். அதாவது பிரம்மனோட முதற் படைப்பான இந்த 4 முனிவர்களையுமே உள்ள போக விட மாட்டாங்க. அப்போ அந்த முனிவர்களோ, மூடர்களே எங்களை உள்ள போக விடு, எங்களை பகவானை தரிசிக்க விடு அப்படிங்கும் போது இந்த 2 வாயிற்காவலர்களுமே மிகுந்த ஒரு ஆணவத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த வைகுண்டத்தோட வாயில வந்துட்டு பாதுகாக்கிறதுனால ஒரு மிகுந்த ஆணவத்தில் இருக்காங்க. இதனால அந்த முனிவர்கள் 4 பேருக்குமே பயங்கரமா கோபம் வந்து, நீங்க 2 பேருமே வந்துட்டு பூமியில போய், அதாவது பாவங்களால் நிறைந்த பூமியில போய் பிறப்பீங்க, உங்க 2 பேருக்குமே பகவானோட இருக்கிற இந்த வைகுண்டத்துல வசிக்க தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு சாபத்தை அளிக்கிறாங்க. இதுல அந்த 2 வாயிற்காவலர்களுமே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க உங்களை இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படிங்கவும், அந்த 4 முனிவர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, கொடுத்த சாபத்தை எங்களால திருப்பி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருந்த மகாவிஷ்ணுவோ வேகமாக அங்க வராரு. அவரை பார்த்த உடனே அந்த 4 முனிவர்களுமே வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கி மிகுந்த ஒரு பரவசம் அடைகிறாங்க. ஸோ இது எல்லாமே அறிஞ்ச மகாவிஷ்ணுவுக்கு வந்துட்டு அந்த 2 வாட்காரர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க 2 பேருமே என்ன பிரிஞ்சு 7 முறை வந்துட்டு மனிதர்களாக பிறந்து என்கிட்ட வரப்போறீங்களா, அல்லது 3 முறை வந்துட்டு எனக்கு எதிரியாக பிறந்து என் கையாலேயே சாக போறீங்களான்னு கேட்கவும், அந்த 2 பேருமே வந்துட்டு 7 முறையெல்லாம் உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது, 3 முறை உங்களுக்கு எதிரியாகவே நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு வரத்தை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜெயா மற்றும் விஜயா பூமியில வந்துட்டு சுத்தி திரியறாங்க. அப்போ ஒரு மாலை நேரத்துல கஷ்யப்ப முனிவரும் திதி அவங்களோட மனைவியும் இவங்க இருவருமே வந்துட்டு ஒரு குடிசையில் இருக்கிறாங்க. அப்போ திதி வந்துட்டு இந்த சந்தியா வேலை, அதாவது பரமசிவனோட பூதகணங்கள் எல்லாமே சுத்தி திரியும் அந்த ஒரு நேரத்தை அவங்களுக்கு ஆக்கிக்கிறாங்க. கஷ்யப்பர் முனிவரும் எவ்வளவோ சொல்றாங்க, இருந்தாலுமே திதி அந்த நேரத்தை அவங்களுக்கு ஆக்கிக்கிறாங்க. இதுல வந்துட்டு மிகவும் கோபமடைஞ்ச கஷ்யப்பர் அடுத்த நாள் வந்து புத்தி தெளிந்த திதியிடம் வந்து சொல்றாங்க, அடியே முட்டாள் பெண்ணே, நேரத்தை, அதாவது அந்த நேரத்தை உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொண்டாய், இது வந்துட்டு மிகவும் ஒரு தவறு. இதனால வந்துட்டு சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கெட்ட விஷயம், அதாவது ஜெயா மற்றும் விஜயா வந்து ஏற்கனவே சாபம் வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த நேரத்தை உபயோகிச்சு திதியோட கருவுல வந்து கலந்துட்டாங்க. இப்போ கஷ்யப்பர் சொல்றாரு, நீ மாபெரும் அசுரர்களை பெற்றெடுப்பாய், அவர்களால் வந்துட்டு இந்த பூமியை அஞ்சி நடுங்கும், ஆனால் அவர்கள் 2 பேருக்குமே வந்துட்டு அந்த பரமாத்மாவான மகாவிஷ்ணு கையால தான் மரணம் அப்படின்னு சொல்லவும் திதிக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசு ஆறுது. இதுதான் வந்துட்டு ஹிரண்யகசிபு மற்றும் இரண்யாக்ஷன் இவங்க 2 பேரோட பிறப்போட ஒரு கதை. இவங்க 2 பேர்ல ஒரு அசுரனான இரண்யாக்ஷன் என்ன பண்றானா, பூமாதேவிய கர்ப்போதக கடல் அப்படின்னு ஒரு கடலுக்குள்ள போய் மூழ்கடிக்கிறான். இதனால மக்கள் மிகவும் அவதிப்படுறாங்க. இதை பார்த்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடும் போது, அவனை நானே வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வராக ரூபம், அதாவது ஒரு பன்றியோட உருவம் எடுத்து அந்த அசுரன் கூட போரிட்டு அவனை கொன்று பூமாதேவி வந்து பத்திரமா மேல கொண்டு வந்து விட்டுருவாரு. இத கேட்ட அந்த ஹிரண்யகசிபுக்கு வந்துட்டு மிகவும் ஒரு கோபம் வருது. இப்போ அசுரகுருவான சுக்கராச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீ பயங்கரமான ஒரு தவம் இரு, பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட இருந்து வரம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும், அவருமே போய் பிரம்மதேவனை நோக்கி பயங்கரமான ஒரு தவத்துல ஈடுபட்டு அதன் மூலியமா வந்துட்டு ஒரு பெரிய வரத்தை வாங்குறான்.
அதாவது என்ன, மனுஷனோ அல்லது ஒரு விலங்கோ, உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஒரு ஆயுதம் அல்லது பாம்பு அல்லது அப்சரஸ், தேவர்கள் மற்றும் இரவு பகல், விண்ணிலும் மண்ணிலும், இந்த எந்த ஒரு இடத்துலயுமே எப்படிப்பட்ட ஒரு மரணமும் எனக்கு வந்துட்டு நிகழக்கூடாது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டு வாங்கிக்கிறான். இதனால வந்துட்டு தான் தான் இறைவன், என்னதான் எல்லாருமே வணங்கணும் அப்படின்னு ஒரு கொடிய புத்தியோட ஹிரண்யகசிபு வந்துட்டு தேவர்களை சிறைப்பிடித்து தேவர்களோட தலைவனான இந்திரனை வந்துட்டு கைது பண்றான். ஆனால் இப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுவிற்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் பிறப்பதற்கு முன்பே அந்த நாராயணோட புகழை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இவன் பிறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த நாராயணோட புகழை எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருக்கான். அந்த ஒரு சிறுவன் தான் பக்த பிரகலாதன். இப்படி பக்த பிரகலாதனை வந்துட்டு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஹிரண்யகசிபுவிற்கு. ஏன்னா தன்னோட பரம எதிரியான அந்த விஷ்ணுவோட நாமத்தை என்னோட மகன் எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு ஹிரண்யகசிபுவிற்கு பக்த பிரகலாதனை பிடிக்காமையே போயிருது. ஆனா தன்னுடைய மகன் என்றும் பாராமல் பிரகலாதனை பல முறை வந்துட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான் ஹிரண்யகசிபு. ஆனா அது எதுலையுமே வந்துட்டு வெற்றி அடையவே முடியல. ஏன்னா பகவான் விஷ்ணு வந்துட்டு பிரகலாதனை எப்பவுமே காப்பாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு சமயம் வந்துட்டு ஹிரண்யகசிபு என்ன சொல்றான்னா, உன்னோட நாராயணன் எங்கேயுமே இருப்பான் அப்படிங்கிறீல, இந்த தூண்ல இருப்பானா அப்படின்னு ஒரு தூணை கை காமிச்சு இதுல இருப்பானா அப்படின்னு கேட்கவும் பிரகலாதன் என்ன சொல்றானா, என்னோட இறைவன் வந்துட்டு எங்கேயுமே இருப்பான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கவும் அந்த தூணை ஓங்கி ஒரு குத்து குத்துறான் ஹிரண்யகசிபு. உடனே அந்த தூணை பிளந்துகிட்டு வந்தாரு நரசிம்ம பகவான். அவரு மண்ணுக்கும் மின்னுக்குமாய் மிகவும் பிரம்மாண்டமாக நிற்கிறாரு. வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று உணர்ந்த ஹிரண்யகசிபு என்ன பண்றானா, அவனோட கதாயுதத்தை தூக்கி அடிக்க போறான். ஆனா நரசிம்ம பகவான் என்ன பண்றாருன்னா, அதை ஒரே குத்துல நொறுக்கி ஹிரண்யகசிபு வந்துட்டு கைய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாரு வாயிற்படிக்கு. ஏன்னா அவனோட கேட்ட வரங்கள் வந்துட்டு அந்த மாதிரி. இப்ப வாயிற்படிக்கு தூக்கிட்டு போன நரசிம்ம பகவான் என்ன பண்றாருன்னா, தன்னோட மடியில வச்சுக்கிறாரு. அந்த சமயம் என்ன சமயம்னா ஒரு சாயங்கால வேலை. அந்த சமயத்துல ஹிரண்யகசிபுவை தன்னோட நகத்தை வச்சே வந்துட்டு நரசிம்ம பகவான் வந்துட்டு கொல்றாரு. இது வரைக்கும் தான் நம்மள பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கப்புறமா வந்துட்டு மகாவிஷ்ணுவோட எந்த ஒரு அவதாரமா இருந்தாலுமே வந்துட்டு அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு முடிவு இருந்தே ஆகணும். அதே மாதிரிதான் நரசிம்ம பகவானுக்கும் முடிவு இருக்கு. ஆனா அது வந்துட்டு 2 விதமா சொல்லப்படுது. அந்த 2 கதைகளையும் வந்துட்டு இப்ப நம்ம பார்ப்போம். இதுல முதல்ல சொல்லப்படுவது வந்துட்டு, அப்படி ஹிரண்யகசிபுவை கொன்றதுக்கு பின்பும் கோபம் தணியாத நரசிம்மர் வந்துட்டு சுத்தி இருந்த எல்லா பொருளையுமே வந்துட்டு நாசம் செய்றாரு. இதை பார்த்து பயந்த தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, நரசிம்மர் வந்துட்டு எதிர்க்க முடியாது. ஏன்னா அவரோட உக்க ரூபம் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கிற அளவுக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உருவம் எடுத்திருக்காரு மகாவிஷ்ணு. இப்படி அவரோட உருவத்தை வந்துட்டு பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, ஷரப அவதாரம் எடுக்கிறாரு. இந்த ஷரப அவதாரம் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா ரெக்கை அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி வந்துட்டு நரசிம்மர் கூட வந்துட்டு போரிட்டு நரசிம்மர் வந்துட்டு ஷரப அவதாரத்தில் இருந்த சிவபெருமான் கொன்றதாகவும் ஒரு கதை இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு நமக்கு தெரியல. இப்போ 2வது ஒரு கதை சொல்லப்படுது, அதையுமே நம்ம பார்ப்போம். கோபம் தணியாத நரசிம்ம பகவானை பார்த்து லக்ஷ்மி தேவி கூட கிட்ட போக மிகவும் பயப்படுறாங்க. இப்ப பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னா, பிரகலாதா இவரு உனக்காக அவதாரம் எடுத்தவரு, நீதான் போய் அமைதிப்படுத்தணும்னு சொல்லவும் பிரகலாதன் போய் அமைதிப்படுத்தான் நரசிம்ம பகவானை. இப்படி நரசிம்ம பகவான பிரகலாதன் அமைதிப்படுத்துறது வந்துட்டு இது வந்துட்டு 2வது சொல்லப்படுற ஒரு கதை. அப்படி அமைதியான நரசிம்ம பகவானும் லக்ஷ்மி தேவி கூட அங்க காட்சி அளிச்சிருக்காரு. இதுதான் வந்துட்டு ஹிரண்யகசிபுவை கொன்றதுக்கு பின் நரசிம்ம பகவானும் பக்த பிரகலாதனுக்கும் என்ன ஆனதென்று. இதுல கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல போனோம்னா, இதுக்கப்புறமா வந்துட்டு பக்த பிரகலாதன் மிகவும் ஒரு செல்வ செழிப்பாதான் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட 36வது பேரன் தான் வந்துட்டு மகாபலி சக்கரவர்த்தி, அதாவது வாமன அவதாரம் தோன்றுவதற்கு காரணமா இருந்தவர். நான் 2வது சொன்னல அந்த சம்பவம் வந்துட்டு நரசிம்ம பகவான் தூணை உடைச்சுக்கிட்டு வந்து ஹிரண்யகசிபுவை தன்னோட மடியில வச்சு கொன்னு அந்த ரத்தம் படிஞ்ச கையை வந்துட்டு ஒரு இடத்துல கழுகிருக்காரு. அந்த இடம் வந்துட்டு ரத்த குண்டு, அதாவது ரத்த குளம் அப்படின்னு இப்பவுமே வந்துட்டு அழைக்கப்படுது. இது வந்துட்டு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற அஹோபிலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா உங்க யாருக்குமே டைம் கிடைச்சா அந்த ஒரு இடத்துக்கு போய் நரசிம்ம பகவானை அங்க வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு நல்லது. இந்த இடத்துல வச்சுதான் நரசிம்ம பகவான் பிரகலாதனுக்கு சில போதனைகள் சொன்னதாகவும், அதுக்கப்புறமா பிரகலாதன் வந்துட்டு இந்த பாடம் கற்க சென்ற இடம், அதாவது பாடசாலையும் வந்துட்டு இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
இதுல ஒரு மலை முழுக்கதுமே வந்துட்டு ஒரு கோடு கோடா போட்டு அது வந்துட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு எழுத்துக்கள் இருக்கிறதாகவும் அங்க இருக்கிற கல்வெட்டு வந்துட்டு சொல்லுது. இதுல வந்துட்டு அவர் போதிச்ச இடத்துக்கு வந்துட்டு உங்களோட குழந்தைங்க நீங்க கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு வந்துட்டு பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. கண்டிப்பா உங்களோட இந்த பொன்னான நேரத்தை நான் வீணாக்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையிலிருந்து பிரகலாதன் மற்றும் நரசிம்ம பகவான் இவங்க 2 பேருமே ஹிரண்யகசிபுவோட மரணத்துக்கு பின்பு என்னானார்கள் அப்படிங்கிற வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியே வந்துட்டு மகாவிஷ்ணுவோட மொத்த அவதாரங்களும் வேணும் அல்லது வேறு கடவுள்களோட சில கதைகள் வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாவே உங்களுக்காக அதை ரெடி பண்றேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.